காட்டுவது சிறப்பா அல்லது தீபத்தால் ஆர்த்தி எடுப்பது சிறப்பா? மனதிற்குள் தன் ஆள் அடிநிலை மனதிற்குள் இறை நாமங்களை சப்தமின்றி உரைத்து கொண்டும் தன் கரங்களில் தூப தீபங்கள் ஏதும் இல்லாமலும் இறையை தன் இரு கண் மூடி உள்ளிருந்து தூப தீபங்கள் காண்பித்து உள்ளிருந்து மந்திரங்கள் ஜபித்து அற்புதமாய் வணங்குதல் நிலையும் மேம்பட்ட நிலையே, மேன்மை நிலையே என்றும் அகத்தியன் உணர்த்தி, அதற்குரிய உபகரண நிலைகள் இல்லாது தூப தீபங்கள் இல்லாது வணங்குதல் நிலையும் மேம்பட்ட நிலையே, இதில் சிறப்பு அல்லாத நிலை என்று ஏதும் இல்லை சீடரே. இறையை அடியாள் நிலை மனதில் தமக்குள் இருக்கக்கூடிய காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளிலிருந்து வெளிவந்து அமர்ந்து வணங்குகின்ற பொழுது தான் உள்ளுக்குள் ஓர் இறையாற்றலை மட்டும் நினைந்து அமர்ந்து வணங்குகின்ற பொழுது அத்துணை தூபங்களும் தீபங்களும் தன் அடி ஆழ்நிலை மனதிலிருந்து காண்பிக்கப்படும் என்று அற்புதமாய் அகத்தியன் யாம் விடை பகிர்ந்திருக்கின்றோம். இவ்வினாவிற்கு தூபதீபங்கள் என்பது இயல்பு நிலையில் கிரிய நிலையில் அவரவர்களுக்குரிய சுயநிலைகளே என்றும், அற்புதமாக அமர்ந்த தலம் எத்தலமாக இருந்த பொழுதும் அத்தலம் சிவதலமாக மாறும். அமர்ந்தோன் எவராக இருந்த பொழுதும் உள்ளுக்குள் சிவத்தை உணர்கின்ற பொழுது சித்தனாக மாறுகின்றான். அவன் உள்ளிருந்து தூபதீபங்கள் காண்கின்ற பொழுது அது பிரபஞ்சம் தாக்கும் அளவிற்கு, பிரபஞ்சத்தை தாக்குகின்ற அளவிற்கு அற்புதமான தூபதீபங்கள் அவனுக்குள் இருந்து வெளிப்படும் என்றும் அகத்தியன் உணர்த்தி, நறுமண நிலைகளெல்லாம் அவனை தேடி வந்து அவனை சுற்றி அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமாய் கந்தர்வர்களும் தேவர்களும் ரிஷிகளும் அவனை சூழ்ந்து அமர்ந்து அவர்கள் இவனுக்கு தூபதீபங்கள் காட்டுகின்ற அற்புதமான நிலைகளை அடைய முடியும் என்றும் அகத்தியன் யாம் உணர்வுதனை விடையாக உணர்த்தி, தூபதீபங்கள் காட்டி வழிபடுவதும் சிறப்பே. இவை யாவும் இன்றி அமைதி ஆள் அடிநிலை மனதில் சிவத்தை உணர்ந்து வாழ்த்தி வணங்கி தவத்தில் அமர்ந்து வணங்குவதும் சிறப்பே என்றும் அகத்தியன் நல்விடை பகிர்ந்து அமர்ந்திருக்கு. அகதீசாய நமக, அகதீசாய நமக. பெருமுனியின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து ஞான பெருமகனாரை வணங்கி ஞான பட்டறை நடத்தி கொண்டிருக்கின்ற ஞான பல்கலைக்கழகம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசானின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து மனிதனின் வினைகளுக்கு ஏற்ப, இது எல்லார் சார்பாக கேட்கப்பட்ட கேள்வி, மனிதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவனுக்கு பிறவிகள் கொடுக்கப்பட்டு அவன் எங்கு கொடுக்கப்பட வேண்டும், எப்படி கொடுக்கப்பட வேண்டும், என் நிலையில் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அத்தகைய அனைத்து நிலைகளையும் பரிசீலித்து அத்தகைய நிலைக்குள்ளே அந்த மனிதன் காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகள் அந்த ஆன்மாக்குள்ளே எவ்வாறு அது புகுத்தப்படுகின்றது, அதனுடைய சார்பாக வருகின்ற பஞ்ச இந்திரியங்களிலிருந்து அது எவ்வாறு செயல்படுகின்றது என்கின்ற அத்தகைய நிலைகளை எமக்கும் சீடர்கள் யாவருக்கும் விளக்கிட பெருமுனியின் திருப்படி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். அத்தகைய மகா சூட்சமமானது, உயர் சூட்சமமானது அனைவருக்கும் தெரியும்படி இத்தகைய வினாவினை அகத்திய பெருமானிடம் சமர்ப்பணம் செய்கிறோம். சத்ரு சம்கார சடாட்சர நிலை தவலும் பிரபஞ்ச மகாசபையில் சரவணபவ அட்சரம் கீழிறங்கி வந்து அமிழ்ந்து அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையின் சிவகூரை தலமதிலே சுற்றி வட்டமிடும் அருள்நிலை தவழும்
இவ்வேளைதனில் சித்தனே சிவசச்சங்கப் பெருவிழாவில் சீடர்கள் வினா உரைக்க அகத்தியன் விடை தெரிவிக்க சித்தனே வினா தொடுத்து சீடர்களுக்கு விடை பகிர்கின்ற அற்புத நிலை தவழும் இச்சச்சங்க நிகழ்வுதனை அகத்தியன் யாம் நல்லாசியாய் இந்நிகழ்விற்கு வழங்கி பாவங்கள் சாபங்கள் ஓர் மனிதன் பிறப்பிலிருந்து பாவங்களையும் சாபங்களையும் மட்டும் ஒருவன் பெறவில்லை, புண்ணிய நிலைகளையும் பெற்று வருகின்றான். புண்ணிய நிலைகளோடு பாவங்களையும் சாபங்களையும் பெற்று ஒருவன் உதிர்த்தி கலியுகத்திலே பிரபஞ்சத்தில் அவன் விளைகின்ற பொழுது, விளைய வைக்கப்படுகின்ற பொழுது, அவனுடைய பிறத்தலம் பிறந்த தலம் எத்தலம் எங்கு அமைய வேண்டும் என்கின்ற உன்னதமான ஆய்வு நிலைக்கு, உன்னதமான ஆதி சூட்சம ஆய்வு நிலைக்குள் சென்று அவன் உருவாகி கருவாகி பிறந்து இக்கலியுகத்தில் விளைகின்ற பொழுது அவனுடைய நிலை படிப்படியாக அறிவுசார் நிலை அவன் சிரசிலிருந்து உதிக்கின்ற பொழுது, அறிவுசார் நிலை உதிக்கின்ற பொழுதே அறிவற்ற நிலையும் உதிக்கும் ஒன்றாக சித்தனே. அவன் காண்கின்ற காட்சிகளிலிருந்து நற்காட்சியாகவும் அது தேவையற்ற காட்சியாகவும் இரண்டும் அவனுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அது காட்சி மட்டுமல்ல, உணர்தல் நிலையும் இருவேறு உணர்தல் நிலையாக, தொடுதல் நிலையும் இருவேறு தொடுதல் நிலையாக, இவை இரண்டும் ஒன்றாக புகுத்தப்படுகின்றன. பாவமும் சாபமும் புண்ணியமும் ஒன்றாக பிறப்பெடுத்து வந்து அமையப்பெற்ற அம்மானிடனுக்குள் இவை இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கின்றன. இவன் பல்வேறு ஜென்ம காலங்களில் ஆற்றிய புண்ணிய நிலையும் பாவ நிலைக்கு ஏற்றால் போர் பிறப்புகள் அமைந்து அப்பிறப்பில் அவன் அப்புண்ணிய நிலைதனை அதிகப்படுத்தி பிறப்பில்லா நிலைதனை அடையாவிடில் மறுபடி பிறக்கின்ற பொழுது பாவ நிலைகளோடு புண்ணிய நிலைகள் போட்டி போட்டு கொண்டு, அவன் ஆற்றிய புண்ணிய நிலைகள் போட்டி போட்டு கொண்டு வந்து கலியுகத்தில் ஓர் சராசரி மானிடன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு வளர்கின்ற பொழுது அவனுக்குள் புகுத்தப்பட்ட காம குரோத லோப மதம் ஆச்சரியம், கோபம், ஆசை, விரோதம், எவருக்கும் ஈயா நிலை, இந்நிலையெல்லாம் அவனுக்குள் சிறிது சிறிதாக புகுத்தப்பட்டிருக்கும். அவன் தீவினை எவ்வேளையில் அதிகமாக அதன் அலுவலை புரிகின்றதோ அவனுக்கு அளவு குறைந்த அளவில் புகுத்தப்பட்ட அத்தகைய மாற்று நிலைகளெல்லாம் தாண்டவம் ஆடத் தொடங்குகின்றன கலியுகத்தில். அவ்வாறு மாற்று நிலைகள் தாண்டவம் ஆடத் துவங்குவதை அவன் தன் உள்நிலையில் ஆழ்நிலையில் இருக்கும் புண்ணிய நிலையால், அவனுக்குள் புகுத்தப்பட்ட புண்ணிய நிலையால் அந்நிலையை அவனே தான் உணர்ந்து அதிலிருந்து அவனே வெளிவர முயற்சிக்கின்ற முயற்சியே இறை வழிபாடு. இறை வழிபாட்டோடு இணைந்த இறை பயணங்கள், சிவசபை பயணங்கள், சித்த ஆலய பயணங்கள் என்பவை அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக நிற்கின்றன. அவ்வாறு உறுதுணையாக இத்தகைய முயற்சிகள் நிற்கின்ற பொழுது, அவன் வினை அவனை ஜெயிக்கின்ற பொழுது இம்முயற்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு ஒருவன் கடைநிலையிலும், தன்னுடைய ஆன்மா பிரிகின்ற கடைநிலையிலும் வினை அகலாது வினையோடு மாண்டு அவன் மறுபடியும் மானிட பிறப்புதனை எட்டுகின்றான். சித்தனே, சீடர்களே, இது சராசரி மானிட நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலாகும். இகலோகத்தில் அற்புதமாய் அருள்மொழிகள், அருண் சொற்பொழிவு மொழிகளெல்லாம் தன் தாய் தந்தையர் கூறுகின்ற அருள்மொழிகளையும் ஒன்றாக கேட்டு தான் குருவாக வணங்குகின்ற கல்வி நிலையங்களில் கூறுகின்ற அற்புதமான அந்நிலைகளையும் கேட்டு பெற்று ஒருவன் தன் உணர்வின் பால், தான் கேட்டு பெற்ற உணர்வின் பாலும் தானுக்கு உள்ளிருக்கக்கூடிய
புண்ணிய நிலையின் உணர்வின் பாலும் ஒருவன் இந்நிலையிலிருந்து மாறுபட்டு வளர்கின்ற பொழுது படிப்படியாக அந்நிலைகளெல்லாம் நீர்த்து நின்று படிப்படியாக குறைகின்ற பொழுது அவன் இறையை நோக்கி அவன் வாழ்நாளில் கால் பங்கிலிருந்து சற்று முன் செல்கின்ற அத்தகைய நிலையிலேயே அவன் இறையை நோக்கிய பயணத்தினை மேற்கொள்கின்றான். அவ்வாறு இறை நோக்கிய பயணத்தினை மேற்கொள்கின்ற பொழுது அவனுடைய அந்திம காலத்தில் ஆற்றலாக வினைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு இதுபோன்று ஜீவமகா சபைகள் சிவமகா சபைகள் அனைத்திலும் ஒன்றாக கலந்திருந்து அற்புதமாக தான் பிறப்பில்லா நிலைதனை ஒருவன் பெற்று சிவனிடத்தில் இறையிடத்தில் பிறப்பில்லா சிரஞ்சீவி நிலையினை பெறுகின்றான். இதுவே ஒருவன் தான் பிறந்த கால முதல் அனுபவித்து வருகின்ற பாவசாப விமோசன நிலைகளும் புண்ணிய நிலைகளும் ஒன்றாக கலந்திருந்து அவன் பயணப்படும் நிலை என்பதை அகத்தியன் யாம் சுருக்கமாக சுட்டிக்காட்டி இவை அனைத்திற்குள்ளும் சென்று ஆராய்கின்ற பொழுது அதன் சூட்சமம் உள்ளிருந்து புரிய வரும். ஓர் வினாவிற்கு விடை தெரிய வேண்டும் என்கின்ற அவா எத்தகைய அவாவாக இருக்கின்றதோ அவா ஆசைக்குள் இருக்கக்கூடிய உள் சூட்சம நிலையிலிருந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீர் உரைத்த காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகள் அவனிடம் இருந்து விடுபடுவதை தான் உணர்ந்து அவ்வுணர்வை மேலும் மேலும் வலுப்படுத்தி அவ்வுணர்வின் மூலம் பக்குவ நிலைதனை ஒருவன் பெறுகின்ற பொழுது பிறந்த பிறப்புதனை அவன் செம்மையுற அதனை கையாண்டு இகலோகத்தில் கலியுகத்தில் தான் இறையாக வலம் வருவதற்குரிய அற்புதமான நிலைதனை பெறுகின்றான். மானிடர்களிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சற்று உயரத்தில் அமர்ந்து அவர்களை உற்று நோக்குபவனாக தனக்கு கீழ் இருப்பவர்கள் எவ்வாறு இத்தகைய அனைத்து அவனுக்குள் இருக்கும் எதிரிகளையும் வைத்துக்கொண்டு உழன்று வருகின்றார்கள் கலியுகத்தில் என்பதை உற்று நோக்குபவனாக அவன் உருவெடுத்து உற்று நோக்கி அவன் அதிலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான இதுபோன்று சபையிலிருந்து அவன் உரைக்கின்ற கற்றுத்தருகின்ற வழிகளையும் அவன் கையாண்டு ஆற்றலாய் உழன்று வருகின்ற மானிடர்களை உயர்நிலையில் கொண்டு வருவதற்குரிய அழைத்து வருவதற்குரிய அற்புதமான முயற்சிகளையும் அவன் மேற்கொள்கின்றான். ஓர் மானிடன் அத்துணை நிலைகளிலிருந்தும் வேறுபட்டு நிற்பவன் இறையாகிறான், இறையோடு அமர்கின்றான். மற்ற மானிடர்களை அனைவரையும் இறையோடு அழைத்து செல்வதற்குரிய அற்புதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றான். அம்முயற்சியின் ஒட்டுமொத்த முத்தாய்ப்பு வடிவமாக திகழ்வதே கலியுக தேவ சித்த சபை, பிரபஞ்ச மகாசபை, திருச்சபை, ஞானசபை, ஞானவனம், திருக்காடு, திருவனம் என்று இறை மங்கள நந்தி அமர்ந்த பர்வதமலை, நந்தி அமர்ந்த இறை சபை என்றும் இச்சபையில் அமர்ந்த சிவசபை ஆசான் அவ்விடத்திற்கு சென்று அமர்ந்து உற்று நோக்குகின்றான். அனைவரையும் உற்று நோக்கி கலியுக மாற்றத்திற்காக அழைக்கின்றான். ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக பிரபஞ்சமகா சபைக்கு அறைகூவல் விடுத்து பறைசாற்றும் நிலை என்னும் இந்நிலைதனை அகத்தியன் கொடுத்த அனுமதியின் பால் அவன் இடம்பெயர்ந்து அமர்ந்து தன் தவநிலையில் இருந்து இடம்பெயர்ந்து அமர்ந்து இகலோக நிலைதனிலே உழன்று கொண்டிருக்கும் மானிடர்களாக ஒன்றாக அமர்ந்து அவன் உரையாற்றி கொண்டிருக்கின்றான். சிவசபை ஆசான் என்ற நிலைதனையும் அகத்தியன் உணர்த்தி ஒருவன் தனக்குள் இருக்கும் எதிரிகளை வென்று மகா வீரனாக வருவதற்குரிய அற்புதமான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் இச்சபையில் வந்து அமர்வோன் காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளை படிப்படியாக அவனுக்குள் இருந்து வேறறுக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்ற முயற்சிகளில் வெற்றியடைகின்றான்.
வெற்றி அடைந்து சிவமாக, இறையாக, திருமுருகனாக, பரந்தாமனாக, பிரபஞ்ச ஆற்றலாக அவன் வலம் வருவான் இப்பிரபஞ்சத்தில் என்று யாம் அகத்தியன் நல்ல ஆசி கூறி வந்த அமர்ந்தோர்கள் யாவருக்கும் அந்நிலையை தாரை வார்க்கும் சபை என்றும், தாரை வார்க்கும் சபையிலே அதற்குரிய வினா தொடுத்து விடைகள் கேட்ட சிவசபை ஆசான் என்றும் யாம் அகத்தியன் நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். அகதீஷாய நமக.